அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 38. ஐயோ, என் அண்ணன்! அன்றிரவு வழக்கம் போல் சங்கீத சதாரம் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. கமலபதி சதாரம் வேஷத்தில் மேடையில் வந்து நடித்துக் கொண்டிருந்தபோது தற்செயலாக அவனுடைய பார்வை அபிராமியின் மீது விழுந்தது. ஒரு நிமிஷம் அவன் மெய்மறந்து போனான். அச்சமயம் மேடையில் சொல்ல வேண்டியதை கூட மறந்து போய் நின்றான். கோமுட்டிச் செட்டியாரின் மகள் வேஷம் போட்டவன் கெட்டிக்காரனாதலால் அவன் கமலபதியின் கால்விரலை தன் கால்விரலால் அமுக்கி, "என்ன, நான் கேட்கிறேன், சும்மா இருக்கிறாயே" என்று கூறி மறுபடியும் கேள்வியை போட்டபோதுதான் கமலபதிக்கு நாடக கட்டம் ஞாபகம் வந்தது. அந்த காட்சி முடிந்து திரைவிட்டதும் கமலபதி முத்தையனிடம் அவசரமாக சென்று, "முத்தையா, ஒரு அதிசயம்" என்றான். முத்தையன் என்னவென்று கேட்கவும் அபிராமி நாடகம் பார்க்க வந்திருக்கிறாள் என்பதை தெரிவித்து, "நல்லவேளை நான் முதலில் அவளை பார்த்தேன். எனக்கே ஒரு நிமிஷம் திணறி போய்விட்டது. நீ மேடையில் இருக்கும்போது திடீரென்று அவளை பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பாயோ என்னமோ" என்றான். முத்தையன் அளவிலாத ஆவலுடனும் பரபரப்புடனும் மேடையின் பக்கத்தட்டிக்கு சமீபம் வந்து இடுக்கு வழியாக கமலபதி காட்டிய திக்கை நோக்கினான். அடுத்த நிமிஷம் அவன் கமலபதியை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவன் உடம்பு நடுங்கியிற்று. கமலபதியை அவன் தனி இடத்துக்கு அழைத்துச் சென்று, "கமலபதி, நான் சாயங்காலம் சொன்னது நிஜமாய் போய்விடும் போலிருக்கிறது. அபிராமியின் பக்கத்தில் இருப்பவர் யார் தெரியுமா? அவர்தான் திருப்பரங்கோயில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். ஏதோ சந்தேகம் தோன்றித்தான் அவர் அபிராமியை இந்த நாடகத்துக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும்" என்றான். சர்வோத்தம சாஸ்திரி முத்தையனை பார்த்ததில்லையே தவிர, முத்தையன் திருப்பரங்கோயிலில் இருந்தபோது பல தடவை சாஸ்திரியை பார்த்திருக்கிறான். ஒரு ஊரில் சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பார்ப்பவரே அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? நண்பர்கள் இருவரும் கவலையுடனே ஆலோசனை செய்தார்கள். முத்தையன் நாடகம் முழுவதும் நடித்துவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார்கள். அவன் அபிராமியின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தானும் தெரிந்தவன் என்பதாக காட்டிக்கொள்ளக்கூடாது. வேறு வழி ஒன்றுமில்லை. இப்போது மேடைக்கு வரமாட்டேனென்றால் எல்லாம் ஒரே குழப்பமாக முடிவதோடு சந்தேகமும் ஊர்ஜிதமாகுமல்லவா? ஏதாவது அபாயத்துக்கு அறிகுறி தென்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் யோசித்து முடிவு செய்தார்கள். கமலபதி சென்னைக்கு வந்ததும் ஒரு செகண்ட் ஹேண்ட் மோட்டார் கார் வாங்கியிருந்தான். நடிகர்கள் வருவதற்கென்று கொட்டகைக்கு பின்னால் ஒரு தனி வழி இருந்தது. அவனுடைய காரை அங்கேதான் நிறுத்தி வைப்பது வழக்கம். அவசியம் ஏற்பட்டால் முத்தையன் அந்த காரில் ஏறி ஓட்டிக்கொண்டு போய்விட வேண்டியது. அப்பிரம் பகவான் விட்ட வழி விடுகிறார். "கமலபதி, உன் வாக்குறுதியை மறந்துவிடாதே" என்று கடைசியாக கேட்டுக்கொண்டான் முத்தையன். நாடகம் நடந்து கொண்டு வந்தது. சதாரமும் திருடனும் சந்திக்கிறார்கள். திருடன் பாடுகிறான். கடைசி அடியை பாடும்போது திருடன் தன் முகமூடியை விலக்குகிறான். உடனே சதாரம் மூர்ச்சித்து விழுகிறாள். அதே சமயத்தில் சபையில் குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை பிளந்து கொண்டு, "ஐயோ, என் அண்ணன்" என்று ஒரு குரல் எழுந்தது. அடுத்த கணத்தில் அபிராமி நிஜமாகவே மூர்ச்சையடைந்து விழுந்தாள். மீனாட்சி அம்மாள் அவளை தாங்கிக் கொண்டாள். சப் இன்ஸ்பெக்டர் ஒரு துள்ளு துள்ளி எழுந்து பின்புறம் நோக்கி சம்யக்ஞை செய்தார். உடனே அங்கிருந்த 4 பேரும் எழுந்து விரைந்து சென்றார்கள். இதற்குள் சபையில் பாதி பேருக்கும் மேல் எழுந்து நிற்கவும், "என்ன என்ன" என்று ஒருவரை ஒருவர் கேட்கவும், காரணம் தெரியாமல் சில பேர் விழுந்தடித்து வெளியே ஓடவும் இம்மாதி அல்லோல கல்லோலமாகி விட்டது. மேடையிலும் திரையை விட்டுவிட்டார்கள். உடுப்பணியாத போலீசார் 4 பேரும் வெளியே சென்று அங்கே தயாராயிருந்த உடுப்பணிந்த போலீஸ்காரர்களையும் அழைத்துக் கொண்டு மேடைக்குள் ஓடினார்கள். அங்கே மூலை முடுக்குகளில் எல்லாம் தேடியும் கூட திருடன் அகப்படவில்லை. கமலபதி கவலை தேங்கிய முகத்துடன் ஆவலுடன் எதையோ எதிர்நோக்குபவன் போலிருந்தான். சில நிமிஷங்களுக்குப் பிறகு சற்று தூரத்துக்கப்பாலிருந்து அவனுடைய மோட்டார் ஹாரனின் சப்தம் வரவும் அவனுடைய முகம் பிரகாசமடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.